காலிஸ்தனை கம்ப கூட நாளை சொல்றதுக்குள்ள எங்க நைனாக்கு ஃபீவர்னு மீ ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. அவங்க வர வர மேடத்தை நம்ம கஸ்டடியில போட்டுட்டாங்க. பார்க்க பாவமா தான் இருக்கும், ஆனா பவர்ஃபுல் பாய்சன். எதுக்கு சொல்றேன்னா கவலையோட கக்கா போறவங்கள கொள்ளக்காரங்க நினைச்சு கொலைக்கும். தரையில ஏதோ ஜிலேபி இருக்குன்னு நினைச்சு சாப்பிட போனாங்க மேடம். நம்ம கண்ணுல இருந்து தப்பவே முடியாதுன்னு செக்யூர் பண்ணிட்டேன். ஒரு கட்டத்துல வெறியாகி படுத்துட்டேன். நம்ம பிரதர் வாய விரிச்சு சோற ஊட்டி வேலைக்கு கிளம்பிட்டாரு. ஆனா அஜி மாட்டிக்கினாரு. சினிமா சீன்ஸ்ல வர மாதிரி சீனை போட்டு மேடத்தை பண்ண ஸ்கேர். ஆனா அவங்க ஆனாங்க போர். வேற என்ன, இன்னைக்கு பிஎஃப்ல நம்ம பேர் தான் எழுதி இருந்துச்சு. ஃபைபர், புரோட்டீன், கார்ப்ஸ் அண்ட் குட் ஃபேட் இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் காலை உணவு தான் ரெடி பண்ணேன். வித்த காட்டுறதுல நம்ம யாருன்னு தெரியல உங்களுக்கு. ஐயோ மாலா எரியுதே. இதுதான் பிஎஃப் அவர்கள். பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்குல்ல. ஆனா இவனுங்களை இறக்கவே இல்லை. ஏன்னா டக்குன்னு காக்கா குளியல் ஒண்ணு போட்டுருவோம். இல்லனா மேடம் ஊழ விடணும் ஓடி வந்தா அஜி பரட்டால ஆசையா முதல் வாய் வச்சான். ஆனா மேடம் விண்டோல விட்டுச்சு வாச்சா. நமக்கு ஜொமக் பெயின் வரக்கூடாதுன்னு இவங்களுக்கு ஒரு ஐஸ் கிரீம் போட்டு கணக்க தீத்துட்டு அழகு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பாளோ. ஃபைனலி வீட்டு ஓனர் வந்தது. நமக்கு விடுதலை 1, 2 கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவளதான் அஜிய கையிலேயே பிடிக்க முடியல. எல்லாம் ஒய்யாரமா படுத்துக்கிட்டே ரெஸ்ட்னு ஒண்ணு எடுக்க முடியுமா? என்ன ஆச்சுன்னே புரியல. ஆனா ஏதோ திட்டுறாள்னு மட்டும் தெரியுது. இது வேலைக்காகதுன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுல நோ மாமிஸும் பொரோட்டாசினால. சோ மீ டிசைடட் டு குக் த ஃபுட் ஆஃப் த அவுட் சைட் ஆஃப் த இந்தியா ஆஃப் தி பாகிஸ்தான். சமைக்காம இந்த முறை ஒரு சேஞ்சுக்கு தான் சமைச்சோம். ஆங்கிள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரைபாட் ஸ்டாண்ட அட்மிட் பண்ணிருக்கேன். நாங்க 2 பேரும் ஈவினிங் 9 மீன் கடைக்கு தான் கிளம்பிட்டோம். பேசிக்கலி நாங்க பிறந்தது, படிச்சது, வளர்ந்தது, விழுந்து போராடி எழுந்தது எல்லாமே மீன்ல தான். செய்யும் தொழிலே தெய்வம். புரட்டாசி முடிஞ்சது வீட்லயே கவுச்சி செய்வோம். வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி.